ரவிச்சந்திரன் சார், காங்கிரஸ் சொல்வது போல இது பிரதமருடைய நாடகம் அப்படின்னு இதை புரிஞ்சுக்க முடியுமா? என்ன அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு உங்களுடைய பதில் கருத்து என்ன? சுவாச்சந்த்பூர்னு ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அது குக்கி இன மக்கள் பிரதானமாக நிறைய கலவரத்தில் இழந்த இடம். 40 வருடம் கழித்து இன்னைக்கு தான் ஒரு பிரதமர் அந்த இடத்துக்கே போகிறார். சரி, இம்பாலுக்கு போயிருக்கார். அது மைத்தி மக்கள் அதிகம் இருக்கிற இடம். அங்கே கலவரத்தினால நிறைய பேர் இறந்தாங்கங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துக்கு போயிருக்காரு. கங்லா ஃபோர்ட்டுன்னு சொல்லி மணிப்பூரினுடைய ராஜ்யம் இருந்த ஒரு இடம். 1891 தான் அது அந்த மணிப்பூருங்கிற அந்த இதோட இணையுது. அந்த இடத்துக்கு அவர் போயிருக்காரு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், வடகிழக்கு மாநிலங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6-7 வருடங்களுக்கு முன்னாடி பிஜேபி முன்னெடுத்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டு வந்தது. சரி, அப்படி செய்து கொண்டு வரும்பொழுது 371 பற்றி உங்களுக்கு சொல்லணும். 371 சட்டப்பிரிவு இதுபடி உள்துறை அமைச்சர் தான் அதனுடைய தலைவர். அங்கே பிரதமர் தலைவர் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்திய தேச பிரதமராக மோடி இருந்தாலும் 371 படி அந்த இடத்துல இவர் தான் பிரதமர். இந்த பாராளுமன்றத்தை முடக்குவதற்காக பிகாசஸ், பிபிசி, ஹிடன்பர்கு, அதானி அப்படின்னு வரிசையாக செய்து கொண்டு வந்துட்டு இருந்த ஒரு கட்டத்தில் திடீர்னு ஒரு நாள் இந்த மணிப்பூரினுடைய வீடியோ, நாளைக்கு பாராளுமன்றம் தொடங்க போகுது, இன்னைக்கு ராத்திரி வந்தது. அன்னைக்கு 2 தொலைக்காட்சியில் நான் பேசினதை மட்டும் ஒரு 2 நிமிடம் நான் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். இதை ஒரு இனக்கலவரம்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. காரணம் என்னன்னு சொன்னால், 90% நிலப்பகுதியில் குக்கி மக்கள், 10% மக்கள் இருக்காங்க. 10% நிலப்பகுதியில் 90% மைத்தி இன மக்கள் இருக்காங்க. இதுதான் அங்கே பிரிவினைக்கு காரணம். குக்கி மைத்திங்கிறது இல்லை பிரிவு. இவங்க மைத்தி இனத்து மக்கள் தான் பூர்வக்குடி. குக்கிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்து அதற்கு பிறகு அந்த மலைப்பகுதியில் வளர்ந்தவங்க. உலகமே கோவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னார். உண்மையை சொன்னால் யூரோப்பியன் யூனியன் மட்டும்தான் கோவப்பட்டது. யூரோப்பியன் யூனியனோட டாக்டிக்ஸே பெண்களை முன்னிறுத்தி கலவரத்தை ஏற்படுத்துவது தான். அதுதான் இந்த இடத்துலையும் நடந்தது. அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து தான் அந்த பாராளுமன்றத்தை முடக்கினாங்க. அந்த 2 பேருக்கு நடந்தது ரொம்ப அநியாயம், அசிங்கம் என்று உலகத்துக்கே தெரிஞ்சாலும் அதை கும்மிடிப்பூண்டியில், குஜிலிப்பாளையத்திலலாம் போராட்டமாக எடுத்துகிட்டு மணிப்பூரில் கலவரம்னு திமுக முயற்சி செய்தது எல்லாமே தேர்தலுக்காகங்கிறது அவங்க இருந்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ எப்படி ஒரு கேஸ்ட் சென்சஸ் இந்த உலகத்தை, இந்த இந்தியாவை அப்படியே மாற்றி விடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சரி அதையும் செய்திருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் செய்தோமோ, அப்படி மணிப்பூருக்கு போகணும்னு மோடி ஐயா நினச்சிருந்தா 1 வருஷம் முன்னாடியோ 1.5 வருஷம் முன்னாடியோ போயிருப்பார். இப்போ அவர் நலத்திட்டங்களுக்காக தான் அங்கே போயிருக்காரு. இப்பையும் அங்கே கட்டுப்பாடுங்கிறது அமித்ஷா கையில் தான் இருக்குது, ஹோம் மினிஸ்டர் கையில் தான் இருக்குது. இவர் போனது நலத்திட்டங்களுக்காக தான் போயிருக்காரு. இப்போ கேள்வி என்னென்னா, 864 நாள் ஆச்சு இந்த ஒரு கொடூரம் நடந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் செப்டம்பர் மாதம் 1977, 2007, 2024, 2024 பிஜேபி ஆண்டு கொண்ட காலத்தில் கலவரம் அதிகமாகி இழப்புகள் அதிகமாச்சுன்னு சொல்லுங்கள். அல்லது ஒரு ஏப்ரல் மாதம் எடுத்துக்கோங்க. ஏப்ரல் மாதம் 1999 அல்லது 98 அல்லது 83 அதை விட மோசமாக நடந்ததுன்னு சொல்லுங்கள். அந்த இடத்தில் இந்த கலவரம் வருவதற்கு அடிப்படை காரணமே ஒரு போதை கலாச்சாரம் அங்கே வியாபித்து வந்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சு. அதாவது நார்த் ஈஸ்ட் ஏரியாவுக்கு நீங்கள் சாலை வசதி, மின்விளக்கு வசதி இதெல்லாம் கொடுக்கத்தான் அது உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் பேக்கெட்டில் சாராயம் கொடுத்ததுக்கப்புறம் ஐயோ கள்ளக்குறிச்சி இல்லையா அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி இந்தியாவுக்கு இந்த மணிப்பூரில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தெரிஞ்சுது. அந்த அடிப்படையில் அதை கட்டுப்படுத்தணும்னு போகும்போது தான் நீங்கள் சொன்ன பிஜேபியோடைய சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் காலகட்டத்தில் நடந்த கலவரம் ஏப்ப என்ன, அதற்கு முன்னாடி நடந்த யாரது வேணால் எடுத்துக்கோங்க, நரசிம்மராவ் ஆட்சியாக எடுத்துக்கோங்க, யாரது வேணாலும் எடுத்துக்கோங்க, என்னங்கிறது நீங்கள் சரி பார்த்தீங்கன்னா இது கட்டுக்குள் வந்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இல்லைங்க கட்டுக்குள்ளாம் வந்தாலும் இது ஜாஸ்தி தாங்க, ஒரு இழப்பு தான் நீங்கள் பேசிட்டீங்கன்னா நான் கை தூக்கிடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரவிச்சந்திரன் சார், இல்லை இப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை கூட சொல்கிறேனே. அதே 2023 மே மாதத்துக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி 300க்கும் மேலே பயணங்களை, உள்நாட்டு பயணம் மட்டும் மேற்கொண்டிருக்காரு. இதில் லோக்சபா எலெக்ஷன் அப்போ மட்டும் 200 பயணங்களை மேற்கொண்டிருக்காருன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த புள்ளி விவரம் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நிலையில இல்ல பிஎம்ஓடைய ஆபீஸோடைய அந்த புள்ளி விவரத்துல இல்ல அதே தான் சொல்றேன். அதே விவரத்துல ஏன் ஒரு முறை கூட நீங்க மணிப்பூருக்கு போகல, இப்ப போகணும், வடகிழக்கு மாநிலத்துடைய முன்னேற்றத்தை நாங்க பார்க்கிறோம்னு சொல்லக்கூடிய பிரதமர் ஏன் இதற்கு முன்பு போகவில்லை?
அதான் அவங்க கேட்குறாங்க. அந்த புள்ளி விவரத்துல தயவுசெய்து அவர் வந்து சிக்கிம்கோ, மிசோரம்கோ, மணிப்பூருக்கோ, மேகாலயாவுக்கோ போனார், அதாவது வடகிழக்கு மாநிலங்களுக்கு போனாருங்கிறத கண்டுபிடிச்சு காட்டுங்க. உங்களுக்கு லென்ஸ் வேணா நான் தர்றேன், தேடி பிடிச்சி இங்க போனாரு ஏன் இங்கே போகவில்லைன்னு காட்டுங்க. நான் வந்து ஆமாங்க மணிப்பூருக்கு அவர் போறதுக்கு பயந்துட்டாரு இல்லாத பொழுது போகாம இருக்கிறத பத்தி கூட நான் கேள்வி எழுப்பலங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து நூற்றுக்கணக்கான பேர் பாதிச்சு மிசோரம்ல குறுக்கிடாதீங்க. முதல் கட்ட பார்வை வைக்கும்போது குறுக்கிடாதீங்க. ஏன்னா இரண்டாவது கட்டத்துல அதை நான் கண்டிப்பா வடகிழக்கு மாநிலங்களின் தலைவர் இவர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது நடந்ததே ஒழிய கலவரம் இருந்ததுனால நான் போய்க்கிறேன், கலவரம் இல்லைன்னா நீ போய்க்கோ அப்படிங்கிறது அல்ல. எந்த நிலவரத்திலும் அவர் தான் தலைவர் அப்படிங்கிறது தான் அடிப்படை. நாம ஒரே ஒரு கேள்வி பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாநிலம் உள்துறைக்கு கீழே தான் வரும், ஏன் பிரதமர் போய் பார்க்கிறாரு? ஏன் இப்ப போயிருக்கிறது நலத்திட்டங்களுக்காக, நல்லா புரிஞ்சு அததான் சார் அவங்களும் கேட்கிறாங்க. இதற்கு முன்பு இப்போ பஞ்சாப்ல வெள்ளம் வந்துச்சு, ஒரு பேரிடர் உள்துறைக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஏன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் பார்வையிடல, பிரதமர் நரேந்திர மோடி போய் ஹெலிகாப்டர்ல பார்வையிட்டு வந்தார்? அதான் அவங்களும் கேட்கிறாங்க. திரும்பவும் சொல்றேன், வடகிழக்கு மாநிலங்கள்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். அந்த 5 சகோதரிகள் யாருங்கிறத தெரிஞ்சுப்போம். அந்த இடத்திற்கு ஒரு மாதிரியும் மற்ற இடத்துக்கு ஒரு மாதிரியும் தயவுசெய்து பேசுங்க. காரணம் 371 சட்டத்தில் வந்த ஒரு விஷயம். மணிப்பூர்ல தான் கலவரம் நடந்துச்சு, வேறு மாநிலத்தை வடகிழக்கு மாநிலத்துல கலவரம் நடக்கல. நீங்க கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு ஏன் போகலன்னு தான் அவங்க கேட்கிறாங்க. அப்படி நினைக்கிறீங்கன்னா ஏன் போகல கேட்கல. நீங்க அப்படி கேட்கறதாக இருந்தா உங்களுக்கு பாமர மக்களுக்கு புரியக்கூடிய, என்ன மாதிரி பாமர மக்களுக்கு புரியக்கூடிய விதத்துல சொல்றேன். உயிரேன்னு ஒரு படம் மணிரத்னம் எடுத்தார் இல்லையா, அந்த திரைப்படத்தை தயவு செஞ்சு திரும்ப பாருங்க. அந்த படத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு இந்தியானா டெல்லி, மும்பை, சென்னை தானா, நாங்கெல்லாம் இந்தியர்கள் இல்லையாங்கிற கேள்வியை யாரை நோக்கி வைத்தார்கள்னு சொன்னா 50 வருடமாக இந்தியாவை ஆண்டு கொண்டு வந்த காங்கிரஸை நோக்கி தான் வைத்தாங்கிறத புரிந்து கொள்ளுங்க. அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இந்தியாவை இல்ல வராதீங்க, நான் முடிச்சிருக்கேன். ரெண்டு முக்கியமான விஷயத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்திய தேசத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவுடைய ரொம்ப மோசமான ஒரு பொசிஷனை புரிந்துக்கோங்க. நிலப்பகுதியாக மேலே இருக்கிற இடத்துல 5 நாடுகளோட நம்ம நிலங்களை எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறோம். இங்கே வந்து நமக்கு ஸ்ரீலங்காவும் இதுவும் தான், வேற எதுவும் கிடையாது. பாகிஸ்தான் இந்த பக்கம், பங்களாதேஷ் இந்த பக்கம் தான். அந்த இடங்களில் நான் போவே மாட்டேன், அந்த இடங்களில் மக்கள் போவே கூடாதுன்னு சொல்ல தான் என்ன ஆயிடுது, 90% மக்கள் இருக்கக்கூடிய 10% மணிப்பூர் நல்லா இருந்தது. 10% மக்கள் இருக்கக்கூடிய 90% மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து போதை கலாச்சாரத்தின் உச்சகட்டமா போச்சு. மயன்மாருக்கும் ரோஹிங்கியாஸுக்கும் வழிவிட்டது. அந்த எல்லையில ஒரு காம்பவுண்ட் வால் போடணும்னு முடிவு பண்ணா அதை தடுத்தது. எல்லாமே நீங்க தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்தை நீங்கள் பார்க்கவே இல்லையோ அந்த இடத்தில் முதலில் சாலையை, விளக்கை, மக்களுக்கு தேவையானதை கொடுத்து விட்டு அங்க நடக்கிற தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் இவங்க அதை இனக்கலவரமாக மாத்துகிறாங்க. இனக்கலவரம் ஒன்று நடக்கவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் மைத்தீன மக்கள், ஒரே வரிதான், மைத்தீன மக்கள் தான் இந்த கலவரங்களை மெயினா செய்யறாங்க. அப்படிங்கிறதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கம்மி பாப்புலேஷன், அதிக ஏரியா. அவங்க ஜாலியா ராஜா மாதிரி இருந்தாங்க. இப்ப எப்படி கள்ளக்குறிச்சி மேல இருந்தாங்களோ அந்த மாதிரி இருந்தாங்க. அதை ஒடுக்குகின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனை வந்தது. அதுல வியாபாரம் செய்கிற யூரோப்பியன் யூனியனுக்கு பிரச்சனை வந்தது. அப்படித்தான் நீங்க அந்த பிரச்சனையை ரெண்டு வரையில சொல்லிடுறேன். அவங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம். ஒரு கலவரத்தில் நடந்தது. சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட யாரும் ஹிஸ்டரி ஷீட்டர் கிடையாது, அவர்களுக்கு எந்த ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. கோர்ட் வந்து தெளிவா அவங்களை தண்டிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. ஆனா ஷாபானு கேஸ்ல 25 ரூபா தான் தகேஜ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, விவாகரத்துக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சம் வெறும் 25 ரூபா தான். ஷாபானுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ராஜீவ்காந்தி ஐயா என்ன பண்றாரு, இல்லைங்க இந்த தீர்ப்பை எங்களால் ஒத்துக்க முடியாதுங்கிறாரு. அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தீர்ப்பையே மறுதளிப்பதும் ஒரு தீர்ப்பை நடந்து கொண்டிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஷாபானு கேஸ்ல மறுதளித்தாரா இல்லையா? ரவி அவர்களே, நண்பர் ரவி அவர்களே, பொய் சொல்லக்கூடாது. இல்ல பெய்ய சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்க பெரியவங்க, நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ராஜீவ்காந்தி ஐயா அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மறுதளித்து அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அந்த ஷாபானுக்கு அந்த 25 ரூபாய் ஜீவனாம்சம் கிடைச்சதா இல்லையா? கேள்வி தான் உங்களுக்கு திரும்பி கேட்கிறேன். அமித்ஷா பேர்ல ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தப்போ இந்த மாதிரி பிரிட்டிஷ் பாதிக்கு நடந்தது.
அமித்ஷா மேல குற்றம் இல்லை என்று அந்த கோர்ட் எப்படி சொல்லுச்சு? அதற்கு பிறகு அதே கேள்விக்கு சேர்த்து இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. வரேன். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. எத்தனையோ நீதிமன்றங்களுக்கு கொண்டு போனீங்க. மோடி ஐயாவையோ அமித்ஷா ஐயாவையோ தண்டிக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. எந்த நீதிமன்றமும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த 2004 இருந்து 14 வரைக்கும். அப்ப நீங்க பெஸ்ட் பேக்கரி கேஸுக்கு வந்து மோடி தான் காரணம்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு நம்ம பேச முடியுமா? அல்லது ஏராம் படத்தை பார்த்துட்டு கமலஹாசன் பேசுறது சொல்ல முடியுமா? நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? காங்கிரஸ் நீதிமன்றம் தானே. சரி, ஓகே. நீதிமன்றம் தாங்க. நான் உங்களை மாதிரி காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேங்க ஐயா, நான் வார்த்தையில வந்துருச்சு. நீதிமன்றம் தான். ஆனா உங்க ஆட்சி தானே. நீங்க தானே ப்ராசிக்யூட்டரை நியமிக்கிறீங்க. சோ தயவு செய்து மற்றதையும் இதையும் குழப்பிக்காதீங்க. நீதிமன்றம் சொன்னதெல்லாம் நீங்க கேக்குறீங்களா? மெய்த்தி சொன்ன விஷயம் போட்ட ஒரு வழக்குல கவர்னருக்கும் சரி, ஓகே. முருகன் சார், டாபிக் தாண்டறோம். இங்க பாருங்க, அத பத்தி நீங்க வந்து முருகன் சார், இல்லீங்க. திரும்ப நீதிமன்றத்துக்கு தான் கொடுத்திருக்கோம். திரும்ப நீதிமன்றத்துக்கு தாங்க கொடுத்திருக்கோம். வேற எங்கேயும் கொண்டு போகல. சோரஸ் கிட்ட சொன்னோமா ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்துங்கன்னு? நீதிமன்றத்துக்கு தான் கொடுத்திருக்கோம். சரி, ஓகே. ரவிச்சந்திரன் சார், 2-3 விஷயம் நீங்க புரிந்து கொள்ளணும். அதாவது நான் குறிப்பிட்டது 3 விஷயம். அதுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விவாதம் பண்ண முடியும். அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆண்டு கொண்டு வந்த 98, 99 வரைக்கும் கண்டுகொள்ளப்படாமல் இருந்ததுங்கிறது தான் உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மணிப்பூர்லேயோ மிசோரம்லேயோ கலவரங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் 2 இனம் இருக்குங்கிறது இல்லை. 2 இனம் வந்து பிரச்சனையே இல்லை. நாடு பூரா எத்தனையோ இனங்கள் இருக்கு. அது வந்து முக்கியம் இல்லை. இந்த கேள்வி என்னன்னா, ஒரு 10% நிலப்பகுதியில் 90%, 90% நிலப்பகுதியில் 10% இருக்கிறதுங்கிறது தான் பிரச்சனையாவே மாறிச்சு. பூர்வ குடிங்கிறது உங்களுக்கு மைத்திங்கிறது நல்லா தெரியும். இப்போ அங்கே போய் நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் அங்கே பிரச்சனை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒப்பீட்டுக்காக சொல்லலை. இப்போ வந்து வீரப்பன் ஒரு இடத்த பிடிச்சி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருடம் திமுகவால் அங்கே ஒன்றுமே பண்ண முடியல. திமுகவுக்கு வந்து வீரப்பன் பிடித்து வைத்த இடம் வந்து புதுசு இல்லை. திமுகவுக்கும் அரசியல் புதுசு இல்லை. எத்தனையோ பார்த்துட்டு வந்திருக்கு. அந்த 3 வருடங்களில் நீங்கள் அந்த மலைப்பகுதியில் ஒன்றுமே உங்களால் பண்ண முடியல. அப்போது நீங்கள் வந்து உங்கள் காவல்துறை தோற்று போயிடுச்சு, உங்கள் உளவுத்துறை தோற்று போச்சுன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அந்த இடத்தில் அவருக்கு இருந்த அந்த ராஜ்யத்தை உடைச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரை வீரப்பர்னு அரைக்கிற ஒரு முதலமைச்சராக இருந்தால் நடக்காது. ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒருத்தர் இருந்தால் தான் அது நடந்தது. ஆக நீங்கள் ஒரு நாட்டில் வந்து மணிப்பூருங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கு. அந்த 5 மாநிலங்களுமே கண்டுகொள்ளப்படாம இருக்கு. 60 வருடங்களாக கண்டுகொள்ளப்படாமல் இருக்கு. அதையும் நீங்க இங்க இருக்கக்கூடிய வீரப்பனையாவுடைய மலையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எதை பாற்று நீங்கள் நகைப்பீர்கள்ங்கிறது தான் உங்களுடைய, அல்லது எதை பாற்று உங்களுக்கு கோபம் வருங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு பேசும்போது ஐயா சொன்னார், இந்த இதெல்லாம் புயல் வந்தது, இது வந்தது, அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கலன்னு. 900 கோடியிலிருந்து 1200 கோடி வரைக்கும் தான் கொடுக்கணும்னு முடிவெடுத்தது மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி காலத்தில். திமுக அங்கே போய் நேராக இங்கேருந்து போய் ஒரு 5-7 அமைச்சரவை வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த ஆட்சியில் தான் அந்த முடிவே எடுத்தாங்க. மத்திய அரசு தன்னுடைய தொகுப்பிலிருந்து ஏதாவது பணம் கொடுக்கணும்னா இந்த மாதிரியான விஷயத்தில் 900லிருந்து 1200 கோடி வரைக்கும் தான் கொடுக்க முடியும்னு வரையறுத்தது மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி காலத்தில் திமுக உடைய இது ஆட்சி ஆதரவு பெற்று நடந்த ஒரு விஷயத்துல தான். ஆனால் இந்த 11 வருடத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதி இதை தயவு செஞ்சு ஒப்பிட்டு பாருங்க. 20,736 கோடி நிவாரணமாக மட்டும் வந்திருக்கு. அதை இவங்க பேசவே மாட்டாங்க. நீங்க நான் 50,000 கேட்டேன், நீ என்ன 20,000 கொடுத்தேங்கிற அப்படின்னு பேசாதீங்க. இந்தியா பூரா அப்படிதான் கேட்பாங்க. ஆனா நான் கேட்கறதுல எது முக்கியமோ அதைத்தான் நம்ம எடுத்துப்போம். ஐயா, நான் ஒப்பீட்டுக்காக சொல்லல. வேங்கையல் வயல்னு ஒரு ஊர் இருக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு. இந்த 2 வரியோட நான் நிறுத்திக்கிறேன். 1,00,000 பேர் ஸ்ரீலங்கால வந்து கொன்று குவிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரமே தூக்கி எறியப்பட்டதற்கு பிறகு நான் ஒரு 3 மணி நேரம் சாப்பிடாம இருந்தேன் அப்படிங்கிறது வந்து நியாயமானதாங்கிறத நீங்க பாருங்க. ஆனால் மோடி ஐயாவுடைய அரசு, பிஜேபியோடைய அரசு, மத்திய அரசு இந்த விஷயத்தை அப்படி எடுத்துக்கொள்ளல. அந்த இடத்திற்கு எது அத்தியாவசியமோ அது முதலில் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். விலக்கு போட்டாதான், செக்யூரிட்டி கேமரா வச்சாதான் போலீஸால திருடனை பிடிக்க முடியும். வேற வழி இல்லை. அது செய்யாமல் இருந்தாங்க காங்கிரஸ். செய்த பிறகு வந்ததுதான் இந்த கலவரம் எல்லாம். சரி, ஓகே. காஷ்மீரில் வந்து எதுவுமே பண்ண முடியாத நிலையில் கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் டூரிஸ்ட் போகக்கூடிய வகையில் செய்ததுக்கு பிறகும் இங்கே நடந்த அந்த தீவிரவாத விஷயத்துக்கு பாகிஸ்தானுக்கு பதில் சொன்னோம். இதுக்கு மேலே காஷ்மீரில் கை வச்சுன்னா முடிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 1,00,000 சர்ச்சு இந்தியா பூரா இருக்குது.
ஆனால் மணிப்பூரில் மட்டும் 357 சர்ச் இருக்குது. அது நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அது தப்பு ரைட்டுன்னு நான் பேசுறது இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். குஜராத்து கஞ்சா பயிர்விக்கின்ற இடம் இல்லை. அண்ணாமலை பலமுறை சொல்லியிருக்காரு, கஞ்சாவெல்லாம் கடத்த வேண்டிய அவசியம் இல்லை, பக்கத்து வீட்டிலே வித்துரும். நீங்கள் இந்த அபீனு இந்த சிந்தட்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தான் தப்பு வரும். குஜராத்தில் பிடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியுது, இங்கே விட்டுறதுனால உங்களுக்கு தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி 3000 கிலோ பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லி கடைசியில் அது பைத்தம்பருப்பு மாவுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான தவறுகள் குஜராத்தில் நடக்கிறது இல்லைங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அங்கேயே இருக்கக்கூடிய புங்கோயோ பாப்டிஸ்ட் சர்ச்சும் சரி அல்லது வெங்கோவன் சர்ச்சும் சரி பாரம்பரியம் மிக்கது மணிப்பூரை பொறுத்த வரைக்கும். ஆனால் கண்டுகொள்ளப்படாமல் குப்பத்தொட்டியில் தூக்கி எறிந்ததை போல ஒரு நிலையில் இருந்ததில்ல. காங்கிரஸ் செய்த ஒரே ஒரு நல்ல விஷயம், சிக்கிமை இந்தியாவில், அதாவது அந்த 5 நார்த் ஈஸ்ட் இதுக்குள்ள கொண்டு வந்தது மிகப்பெரிய சாதனை 60 வருடத்தில். இல்லைன்னா இன்னும் நாசமாக போயிருந்திருப்போம். நல்ல வேலையா அதை கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த வடகிழக்குக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணணுமோ அதையெல்லாம் செய்ய தொடங்கி இன்னைக்கு அது ஆறுதலும் இல்லை. இன்னொன்று என்ன கொண்டீங்க, ஆறுதலா அரசியல். இது தேர்தல்னா பெரியரா சின்னரா இல்லை, தேர்தல். அதாவது மணிப்பூரை நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன், இனிமேலேன்ட்டு அங்கே காஷ்மீரில் எப்படி வளர்ச்சிகள் இன்வெஸ்ட்மெண்ட் வரணுமோ அப்படி இனிமேல் இங்கேயும் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள நடந்த ஒரு விஷயம்தான். நீ போதை விஷயத்துக்குள்ள வர்றியா, அப்ப நான் அதை கலவரமா மாத்துவேன்னு சொல்லி கதை விட்டது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், மணிப்பூர் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 மாநிலங்களில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஆட்சியில் பிஜேபி வந்து ஆட்சியில் இல்லை. அந்த 6 மாநிலங்களை திருத்துகின்ற வேலை, முதலில் அதில் தமிழ்நாட்டை திருத்துகின்ற வேலையை அமித்ஷாவும் சரி மோடியும் சரி ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பாங்க. சரி, ஓகே, உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன்.